வணக்கம் தமிழ்நாடு டீம். தேங்க்யூ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெரிய நன்றி உங்க பிஸி ஸ்கெடியூல்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த க்ரோ வித் கினாரால வந்து நம்ம புது புது டாபிக் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மந்தோட டாபிக் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எப்படி வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது. நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன், ட்ரேடிங்ல இருக்கேன், சர்வீஸ்ல இருக்கேன், எல்லாமே நம்ம பிசினஸ் பண்றோம், எல்லாமே ஓடுறோம் நம்ம. பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமானது வெப்சைட் கிரியேட் பண்ற நிறைய பேர் நம்ம மறந்து போயிடுறோம். ஸோ இந்த செஷன்ல வந்து நாங்க என்ன பத்தி பேச போறோம்னா, எப்படி வந்து நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது இப்போ நீங்க நிறைய பேருக்கு வந்து மனசுல இருக்கலாம், வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா காசு தேவையாச்சு, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு, என்னால பண்ண முடியுமானா. அதனால வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம், கினாரா சார்பாக இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி, எப்படி நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? சோ இதுல நம்ம என்னென்ன பத்தி பேச போறோம்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக வெப்சைட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து எந்தெந்த எப்படி நான் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். நிறைய வெப்சைட் நிறைய போர்ட்டல்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? சோ அதுல நான் எப்படி கிரியேட் பண்ணலாம். இங்க வந்து நான் மெயினா பேச போறது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் மனசுல வந்து ஒரு இது இருக்கலாம், எதுக்காக நான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணணும், எதுக்காக வந்து வெப்சைட் நான் கிரியேட் பண்ணணும். சோ நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ண மாதிரி சொன்னா ரொம்ப சிம்பிளுங்க. சரிங்களா? 2023ல வந்து ஃபோர்ப்ஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து 1.13 டைம், சரிங்களா, 1.13 பில்லியன் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பூஸ்ட் பண்றதால அப்ராக்சிமேட்லி சின்ன சின்ன பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ், அவங்களுக்கு வந்து 43% வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குது. இது வந்து ஒரு ப்ரூவன் ஸ்டாட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரூவன் ஸ்டாட்ஸ். ஸோ நம்மளும் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஒரு பப்ளிஷ் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லா நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கலர்ஃபுல்லா பண்ணோம்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, விசிட் பண்ணுவாங்க, நம்ம பிசினஸும் க்ரோ ஆகும் அந்த லாங்கர் ரன். ஸோ பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சரிங்களா? பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா கிரெடிட்டபிலிட்டி. இப்போ நான் ஒரு பொருள் நான் வந்து மேனுஃபேக்சரிங்கோ ட்ரேடிங் பண்றேன்னா, நான் தமிழ்நாடுக்குள்ள பண்ணலாம், இல்லாட்டி நான் பர்டிகுலர் லைக் சேலம், மதுரை, திருச்சின்னு பண்ணலாம். பட் ஆனா வந்து நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணேன்னா என்னுடைய பையர் அண்ட் செல்லர் வந்து தமிழ்நாடுவை தாண்டி பாம்பேல இருக்கலாம், இல்லாட்டி வந்து டெல்லியில இருக்கலாம். ஸோ வந்து ரீச் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரீச்சா இருக்கும். அதே மாதிரி விசிபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ விசிபிலிட்டியும் கிடைக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் பொருள் வந்து நம்ம வந்து ஷோகேஸ் பண்றோம்னு. அதே மாதிரி கஸ்டமர் கன்வீனியன்ஸ். கஸ்டமர் வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒன்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட் வந்து நம்ம நல்லபடியா கிரியேட் பண்ணிட்டு கலர்ஃபுல்லா பிரசன்டபிளா இருந்தாங்கன்னா ஒரு பையர்ல இருந்து இன்னொரு பையருக்கும், இல்லாட்டி ஒரு செல்லர்ல இருந்து இன்னொரு செல்லருக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, நல்ல ரேட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர் இன்டராக்ஷன் 24/7 சர்வீஸ், அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் பிசினஸ் வெப்சைட். பிசினஸ் வெப்சைட் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிளுங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங். நான் வந்து எதுவும் மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்ல வந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் என் பிசினஸ் பத்தி சொல்ல போறேனோ அது நான் போட்டோ மூலமாவும் சரி, இல்லாட்டி வந்து நான் எதனா வார்த்தைகள் மூலமா கூட நான் வந்து இதை எழுதி அனுப்பலாம். ஸோ என்ன ஒன்னா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங். அதே மாதிரி டைரக்ட் சேல்ஸ் சேனல். சரிங்களா? நம்ம ஆன்லைன்ல கூட பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஸ்டாக் தேவை, இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் பொருள் தேவைன்னா வந்து டைரக்டா ஒரு ஆன்லைன்ல நம்ம கொட்டேஷன் ஷேர் பண்ணி, இல்லாட்டி ஆன்லைன்லயே வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, சொன்ன மாதிரி என் பையர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 4 ஸ்டோருக்குள்ள நான் பிசினஸ் பண்றேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் பண்றேன்னா, நான் கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் பிசினஸ் பண்ண மாட்டேன். அதை தாண்டி தமிழ்நாடுவை தாண்டி நான் வெளி மாநிலங்களுக்கும் நான் பண்ணும்போது, மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து என்னுடைய பிசினஸ் வந்து லாங்கர் ரன்ல வந்து பெரிய லெவல்ல பூஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ கிரியேட்டிங் வெப்சைட் வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்புங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எதுக்காக இந்த வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன், நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன மேனுஃபேக்சரிங் பண்றேன், நான் வந்து வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்றேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்றதை நான் ஷோகேஸ் பண்ணணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எனக்கு கோல்ஸ் கிளியரா இருக்கணும். வெப்சைட்ல எதுக்காக இந்த வெப்சைட் வேணும், என்ன பண்ண போறேன்னு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்மா இருக்கணுங்க. ஸோ யாருக்கும் வந்து கஷ்டப்படக்கூடாது. மீன் எங்க போய் கிளிக் பண்ணுறது, போட்டோஸ்க்கு எங்க போறது, இல்லாட்டி எங்க போய் படிக்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான சிம்பிளான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான பிளாட்ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி டொமைன் நேம் அண்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் நான் சொன்ன மாதிரி இந்த
wixwix.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுல பத்தி நம்ம வரப்போற ஸ்லைட்ல பேச போறோம். இந்த மீன் டைம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள், கேள்விகள் எதாவது இருந்தா தயவு செஞ்சு சாட் பாக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? பிகாஸ் இப்போ நம்ம செஷன் போயின்னு இருக்குது. சில பேருக்கு கேள்விகள் வந்து இப்போ மைண்ட்ல இருக்கும், கேட்கலாமா வேண்டாம் நீங்க யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க சாட் பாக்ஸ் இருக்குது. ஸோ சாட் பாக்ஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்களோ அது கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல இது பண்ணுங்க. நம்ம வந்து கேள்விகள் வந்து செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஆன்சர் பண்றேன் கன்ஃபார்ம்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல பப்ளிஷ் பண்ணும்போது ரீச்சும் நிறைய இருக்கும். நம்ம சைட் பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய ரீச்சும் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா வெப்சைட் கிரியேஷன். இந்த சொன்ன பாத்தீங்களா இந்த டூல் கால், இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா wix.com. நான் திருப்பியும் வந்து வெப்சைட்டை வந்து நான் சாட் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்றேன். பிகாஸ் சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்க்காக நான் திருப்பியும் அந்த வெப்சைட்டை பேஸ்ட் பண்றேன், wix.com. இந்த வெப்சைட் பத்தி தான் நம்ம பேச போறோம். எப்படி வந்து ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான சிம்பிளான வெப்சைட் எப்படி என் பிசினஸ்க்கு நான் கிரியேட் பண்ணணும் சொல்லிங்க. நம்ம wix வெப்சைட் போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்க ஸ்கிரீன்ல தெரியுதுங்க பாத்தீங்களா, கெட் ஸ்டார்டட்னு. அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுவேன், சரிங்களா? ஒன்ஸ் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இப்ப பேஜ்ல பாத்தீங்கன்னா இது வந்து கம்பெனி யூஸா பர்சனல் யூஸ்க்கான்னு கேட்கும், சரிங்களா? கம்பெனியா, ஒர்க்கிங் ஃபார் பர்சனல். இது வந்து நான் பர்சனல் பிசினஸ்க்காக நான் பண்றேன். ஸோ அங்க பர்சனல் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த பர்சனல் வந்து நான் கிளிக் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் அது நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெப்சைட் கிரியேட்டிங். ஸோ அந்த வெப்சைட் நம்ம கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, வாட் கைண்ட் ஆஃப் வெப்சைட் ஆர் யூ கிரியேட்டிங்? ஸோ நான் பண்ணுற பிசினஸ் என்ன பிசினஸ் இது? நான் வந்து ஒரு வாட்டர் பேக்கரியா, இல்லாட்டி நான் ரெஸ்டாரண்ட் பிசினஸா, இல்லாட்டி நான் ட்ரேடிங்கா, இல்லாட்டி நான் துணி கடை வச்சிருக்கேன்னா, இல்லாட்டி நான் மேனுஃபேக்சரிங் யூனிட் பத்தி பேச போறேன்னா, எது பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு என்ன டைப் ஆஃப் பிசினஸ், வாட் கைண்ட் ஆஃப் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம இங்க பஞ்ச் பண்ணலாம். முடிச்சதுக்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி முன்கூட்டியே சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் வாட்டர் பாட்டில் பிசினஸ் பண்றீங்க. ஸோ நான் இங்க என்ன பண்ணுவேன்னா தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க நான் பஞ்ச் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுப்பேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், வாட் இஸ் த நேம், வாட் இஸ் யர் நேம் ஆஃப் யோர் பிசினஸ். இங்க ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம நார்மலா வந்து இங்க என்ன இருக்குன்னா உங்க பிசினஸ் பேர் என்ன, நம்மளுக்கு என்ன பிசினஸ் வைக்கணும். லெட்ஸ் அஸ்யூம் நான் என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா, என்னுடைய வாட்டர் பாட்டில் கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா R&R வாட்டர் பாட்டில் கம்பெனினா R&R வாட்டர் பாட்டில் கம்பெனின்னு சொல்லிட்டு இங்க நான் வந்து பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு நான் பஞ்ச் பண்ணுவேன். இங்க என்டர் பண்ணிடுவேன். என்டர் பண்ணி நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்குது பேஜ். இந்த பேஜ்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நான் இங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி சர்வீஸ் வேணும் உங்களுக்கு, ஸோ எந்த மாதிரி சர்வீஸ் வேணும், நீங்க பிளாக் பண்றீங்களா இல்லாட்டி ஃபுட் ஆர்டரா, ஸோ என்ன நீங்க ஆட் பண்ணணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா. ஸோ இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பேஜ் டிராப் டவுனும் இருக்கும். ஸோ இங்க மேல 2 ஆப்ஷன் பாத்தீங்களா. ஸோ நாங்க எங்கெங்க எனக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அங்க நான் வந்து கிளிக் பண்ணுவேன். ஸோ இங்க பாத்தீங்களா, ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ நான் வந்து ப்ளூ கலர்ல நான் வந்து கிளிக் பண்ணிருப்பேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வருவாங்க, சரிங்களா? கண்டினியூ செட்டிங் அப் யுவர் பிசினஸ் டேஷ்போர்டு. ஸோ அந்த பிசினஸ் டேஷ்போர்ட் கண்டினியூ செட்டிங் வரும். ஸோ அதை வந்து கோ டு டேஷ்போர்டு நான் கிளிக் பண்ணுவேன். ஒன்ஸ் அது நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா செட் யோர் இன்ஃபர்மேஷன் வரும். ஏற்கனவே நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, என்ன மாதிரி பிசினஸ் பண்றேன், என்னுடைய பிசினஸ் பேர் என்ன, எனக்கு வெப்சைட்ல என்னென்ன வேணும், என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் தான் இங்க டீடைல்ஸா இருக்குது. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப சிம்பிளுங்க, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, கிளிக் ஆன் டிசைன் யுவர் வெப்சைட். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுவேன். கிளிக் ஆன் யுவர் டிசைன் வெப்சைட், அதை நான் கிளிக் பண்ணுவேன். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கு அப்புறமா டிசைன் வெப்சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப கவனிப்பா நம்ம எல்லாமே கவனிக்க வேண்டியது இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட், இந்த சைட்டுடைய டெம்ப்ளேட் இருக்கும், சரிங்களா? எந்த டெம்ப்ளேட், எந்த மாதிரி வெப்சைட், எந்த மாதிரி கலர் கோடு வேணும், எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நாங்க இங்கே இருக்கோம். எதுவுமே நான் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே பண்ணதெல்லாம் இங்க ஸ்டோர்டா இருக்குங்க, சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் செலக்ட் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து கரெக்டான கெட் ஸ்டார்டட் சொல்லிட்டு எந்த டெம்ப்ளேட் நான் செலக்ட் பண்ணணும் சொல்லிட்டு அதை நான் டிசைனை செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இங்க பஞ்சின் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் இங்க இருக்குங்க, சரிங்களா? இங்க வந்து ரிவ்யூ, எடிட் அண்ட் இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் நான் எதாவது எடிட் பண்ணணும்னா நான் இங்கே எடிட் பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஐ கேன் எடிட் அண்ட் சேஞ்ச். இன்கேஸ் எனக்கு எதுவும் எடிட் வேணா, இல்லாட்டி எனக்கு எதாவது பர்டிகுலர் பிசினஸ் லோகோ அப்லோட் பண்ணணும், இல்லாட்டி என்னோட பிசினஸ் போட்டோ இது பண்ணணும்னா நீங்க இது பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து சோஷியல் அட்ரஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரேடிங் பண்ணுவோம், இல்லாட்டி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கும். ஃபேஸ்புக்ல வந்து என்னுடைய பிசினஸ் பேஜ் இருக்கும், வாட்டர் பாட்டில்
பிசினஸ் பண்ற மாதிரிங்களா அதோடைய பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜை வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக் லிங்கோ இன்ஸ்டாகிராம் லிங்கோ பிசினஸ் பேஜ்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த லிங்க் வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுப்பேங்க. ஒன்ஸ் அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இங்க கலர் பேட்டர்ன், இங்க தீம் பாத்தீங்களா நிறைய கலர் இருக்குது, கிராண்ட், ஹை ரைஸ், ஃப்ரெஷ், லஷ்னு. ஸோ உங்க பிசினஸ்க்கு எது நீங்க நினைக்கிறீங்க எது பெஸ்டா இருக்கும், உங்க லோகோவை பொறுத்து இல்லாட்டி உங்க பிசினஸ் பொறுத்து எது நல்லா இருக்குமோ நீங்க அந்த பர்டிகுலர் இது வந்து நீங்க இங்க பர்டிகுலர் செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் திங்ல வந்து ரொம்ப சிம்பிள். இது உங்க இஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி எது உங்களுக்கு வேணுமோ நீங்க பார்த்து யோசிச்சு நீங்க செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் இது உங்களுடைய வெப்சைட். சரிங்களா? சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு திருப்பியும் எதனா கேள்விகள் இருந்தா தயவு செஞ்சு சொல்றேன், நானு சாட் பாக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பேசின்னு இருக்கிறோம். ஸோ வந்து இன்கேஸ் உங்க கேள்விகள் எதனா வந்ததுன்னா சாட் பாக்ஸ் நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில வந்து கேள்விக்குன்னு வந்து தனியா டைம் ஒதுக்கிருக்கோம். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டீடைல்டா உங்க கேள்விகள் வந்து நாங்க வந்து பதில் பண்றோம். சொன்ன மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள், கொஞ்சம் சாட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு எந்த கேள்விகள் இருந்தாலும் கொஞ்சம் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லே அவுட். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறதுன்னா நம்ம லே அவுட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம லே அவுட் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இதுல செலக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் நான் செலக்ட் பண்ண லே அவுட். ஸோ நான் செலக்ட் பண்ண லே அவுட் வந்து எனக்கு ஓகே என்னன்னு சொல்லிட்டேன்னா ஆப்வியஸ்லி நான் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஐ வில் கோ வித் நெக்ஸ்ட் இது. ஸோ சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டுங்க. அதான் நான் சொல்றேன். நான் பட் பாக்குறது தான் வந்து அப்படியே ரொம்ப எப்படி செலக்ட் பண்ணு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்க ஒன்னு நீங்க ஈச் ஸ்டெப் நீங்க செலக்ட் பண்ணினே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் வந்து ஆப்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க வைஸ் வர்ஸா நீங்க இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடிங் பேஜஸ் பேஸ்ட் ஆன் ரிக்வயர்மெண்ட். இன்கேஸ் நீங்க எதனா ஆட் பண்ண விரும்புறீங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எதனா போட்டோஸ் எடுத்திருக்கீங்க, இல்லாட்டி நீங்க ஏற்கனவே போட்டோ சேவ் பண்ணிருக்கீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டடா போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டா கிளீனா இருக்க போட்டோஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா பார்க்க நல்லா விசிபிலிட்டியா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்க கான்டாக்ட் பேஜ்ல வந்து நீங்க என்ன வேணா ஆட் பண்ணலாம். உங்களுக்கு உங்க பிசினஸ் உடைய என்ட்ரன்ஸ் போட்டோ இல்லாட்டி உங்களுடைய கம்பெனியுடைய ஒரு 3-4 போட்டோ நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி கடைசியில ஒரு ஆப்ஷன் இருக்கும் கான்டாக்ட் பேஜ்னு. இந்த கான்டாக்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்க கம்பெனி அட்ரஸ் தான் கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சேவ் ஆயிடும் அந்த வெப்சைட்ல. ஸோ யாரெல்லாம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். எதர் இமெயில் அனுப்புவாங்க, இல்ல கட்டினா வந்து பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் நம்பரோ இல்லாட்டி உங்களுடைய பிசினஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க அது பர்டிகுலர் இதுல கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி பியூர்லி அபவுட் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது டீடைல்ஸ் எல்லாம் இங்க வந்து நம்ம பஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவேங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும் பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிளான இதுங்க. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு நினைச்சோம் பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வெப்சைட். சரிங்களா? இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி வெப்சைட் இல்ல, இதுல நான் சேஞ்சஸ் பண்ணனா கூட நான் பின்னாடி போயிட்டு நான் சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ நான் பாத்தீங்கன்னா நான் வந்து வெரி சிம்பிள், வெல்கம் டு XYZன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் சைட் இஸ் அப் ஃபார் ரன்னிங்னு இருக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான வெப்சைட். சொன்ன மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை போட்டோஸோ இல்லாட்டி வீடியோஸோ எப்படி வேணுமோ நீங்க ஆட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் அபவுட் இந்த பர்டிகுலர் சைட். ஸோ இங்க பாத்தீங்களா இப்போ நம்ம சைட் இப்போ லைவா போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, இதுதாங்க நான் என்ன டைப் பண்ணேன், ஹோம் வெல்கம் இல்லாட்டி என்னுடைய பாத்தீங்களா நான் ஹோட்டல் பிசினஸ் இங்க ரன் பண்றேன். ஸோ அதுக்கு ஏற்ற போட்டோஸ் எல்லாமே இட் வில் பி அவைலபிள். ஓகே. ஸோ நம்ம சைட் வந்து இட்ஸ் குட் டு ரன். ஸோ நீங்க பார்த்துட்டு தயவு செய்து நான் சின்ன வேண்டுகோள், தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அதான் சொல்றேன், இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண சொல்றோம்னா உங்க பிசினஸ் க்ரோ ஆகும். நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன் தெரியுது பாத்தீங்களா, இந்த டாப்ல வந்து டெஸ்க்டாப், கிளிக் ஆன் த டாப் ஆஃப் த ரைட் வியூ டு டெஸ்க்டாப் ஆர் மொபைல் வியூ. ஸோ இந்த இங்க டாப்ல இங்க நான் சர்க்கிள் பண்றேன் பாத்தீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா வெதர் இது வந்து நான் மொபைல்லயும் பார்க்கலாம். மொபைல்ல பார்த்தா எப்படி தெரியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேஜ் ஓப்பன் பண்றேன்னா மொபைல்ல வேற மாதிரி இருக்கும், அதே வந்து என்னுடைய லேப்டாப் சிஸ்டம் டெஸ்க்டாப்ல ஓப்பன் பண்ணா டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஸோ வந்து இதையும் நான் கிளிக் பண்ணலாம். வெதர் நான் வந்து மொபைல்ல பார்க்கணுமா இல்லை டெஸ்க்டாப்ல எப்படி விசிபிலிட்டி இருக்குன்னு அது பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்து திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், நீங்க 2-3 மாசம் கழிச்சு இல்லாட்டி எனக்கு டிசைன் பிடிக்கல ஆனா 1 வாரம் கழிச்சு சேஞ்ச் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டாவது பேஜ் பார்த்தோம்னா டேஷ்போர்ட் பேஜ், இந்த டேஷ்போர்ட் பேஜ்ல போயிட்டு ரொம்ப சிம்பிள் நம்ம போய் அங்க எடிட் பண்ணலாம். அதே மாதிரி இங்க ஒரு சின்ன இது சொன்ன மாதிரி நம்ம கினாரா கேபிட்டல் வந்து நம்ம ஒண்ணுன்னு கிளியரா சொல்லிடுறோம், நம்ம எதுவுமே மார்க்கெட்டிங் பண்ணல. சரிங்களா? இது எதுவுமே மார்க்கெட்டிங் பண்ணல. நிறைய டூல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த டூல் வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால ஸோ அந்த நம்ம இந்த வெப்சைட் பத்தி பேசுறோம், எப்படி நீங்க பில்ட் பண்ணலாம். சரிங்களா? அதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குதுங்க. பாத்தீங்களா WIX தான் பார்த்தோம், ரொம்ப ஈஸியான இது. சரிங்களா? கஸ்டமைசேஷன் தீம்ஸ் தான் எக்கச்சக்கமா இருக்குது. ஹோஸ்டிங்கும் ஃப்ரீ.
ஆட்-ஆன்ஸ் பாத்தீங்கன்னா பெய்ட் ஆப்ஸ் அவைலபிள். இப்போ சில ஆட்-ஆன் உனக்கு வேணும்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பே பண்ணி இது பண்ணலாம். இல்லாட்டி நீங்க பேசிக்கான வெப்சைட் கிரியேட் பண்ணனாலே ஒன்றும் கிடையாதுங்க. நிறைய தீம்ஸ், கஸ்டமைசேஷன், ஃப்ரீ ஆஃப் ஹோஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் weebly.com சொல்லிட்டு இருக்குங்களா, WEEBLYன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி wordpress.com, Zoho சைட்ஸ், GoDaddy வெப்சைட் பில்டர். ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க் தான் நான் சாட் பாக்ஸ்ல இப்போ நான் பேஸ்ட் பண்றேன். நான் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குது அதான் நான் சொல்றேன். நான் இங்க கினாரால வந்து நாங்க சொல்லல நீங்க இதுதான் ட்ரை பண்ணணும் அதுதான் ட்ரை பண்ணணும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் சில பேர், எல்லாருமே பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து நீங்க க்ரோ ஆகி நீங்க வளர்ந்தீங்கன்னா எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸ் க்ரோ ஆகுறாங்கன்னு சொன்ன மாதிரி. அதே மாதிரி வெப் பேஜ் கிரியேஷனும் வந்து நிறைய விதத்துல பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீடியோஸ், ஃபாண்ட்ஸ், டெம்ப்ளெட்ஸ், சோர்சஸ் தான் வேணும்னா ஸோ நாங்க ஸ்க்ரீன்ல காமிக்கிறோம் பாத்தீங்களா, ஃப்ரீ பிக்கா, அதே மாதிரி பிக்சல்ஸ், அதே மாதிரி ஆல் த ஃப்ரீ ஸ்டாக்ஸ், அது மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நான் பேஸ் பண்றேன் சாட் பாக்ஸ்ல. இது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளுங்க. சரிங்களா? இப்போ நீங்க வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் க்ரோத் வந்து ஒரு 15ல இருந்து 50% வரைக்கும் ரிலேட்டிவா நல்லபடியா க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ சொன்ன மாதிரி கடைசியா வந்து ஒன்னே ஒண்ணுதான், பெரிய நன்றி கஸ்டமர்ஸ்க்கு. நீங்க பிஸி ஸ்கெடியூல்ல வந்து இந்த ஈவினிங் டைம்ல, எஸ்பெஷலி இந்த சாயங்காலம் டைம்ல வந்து நீங்க அட்டன் பண்ணது, அதான் இத்தனை பேர் வந்திருக்கீங்க தமிழ்நாடுல இருந்து. எல்லா ஸ்டேட்டோடையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுல இருந்து மட்டும் தான் நிறைய க்ரௌட்ஸ். அதே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ எல்லாமே வந்து திருப்பி சொல்றேன், கடைசியா ஒரு பெரிய பெரிய நன்றி ஆன் டைம் ஜாயின் பண்ணதுக்கு. எல்லாம் நல்லபடியா இருங்க. நன்றிங்க. தேங்க்யூங்க.